பிப்ரவரி 7 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. சுவர்கள் மீது தேவதூதர்கள். இன்றைய வேதாகம பகுதி நெகேமியா 4:6-9 வரையுள்ள வசனங்கள். நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருந்தார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமங்காக்கிறவர்களை வைத்தோம். குறிப்பு வசனம்: நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமங்காக்கிறவர்களை வைத்தோம். நெகேமியா 4:9. வாலஸ் மற்றும் மேரி பிரவுன் இருவரும் இங்கிலாந்தின் பர்மிங்ஹாமில் உள்ள ஒரு ஏழ்மையான கிராம பகுதிக்கு குடிபெயர்ந்து செயலிழந்த நிலையில் இருக்கும் ஒரு திருச்சபையின் போதகராக பணியாற்றிடச் சென்றனர். ஒரு பொல்லாத கூட்டத்தினர் தாங்கள் பணியாற்ற போகும் திருச்சபைக்கு சொந்தமான மைதானத்தையும் வீட்டையும் ஆக்கிரமித்து கொண்டிருந்தது இந்த போதகர் குடும்பத்திற்கு தெரியாது. அவர்கள் அங்கு சென்று தங்கள் போதக பணியை ஆரம்பித்த போது இக்கூட்டம் ஜன்னல் வழியாக செங்கற்களை வீசியும் வேலிகளுக்கு தீ வைத்தும் குழந்தைகளை மிரட்டியும் தொல்லை கொடுத்தனர். இந்த தாக்குதல் பல மாதங்கள் தொடர்ந்தது. காவல்துறையால் கூட அவர்களை தடுக்க முடியவில்லை. நெகேமியாவின் புத்தகம் இடிக்கப்பட்ட எருசலேமின் அலங்கத்தை மீண்டும் இஸ்ரவேலர்கள் எவ்வாறு ஒன்று சேர்ந்து கட்டினர் என்பதை விவரிக்கிறது. அதன் உள்ளூர்வாசிகள் பிரச்சனையை தூண்டி வன்முறையினால் எதிர்க்கையில் இஸ்ரவேலர்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஜாமங்காக்கிறவர்களை வைத்தனர். இந்த வேத பகுதியின் மூலம் தேவன் நம்மையும் இதே போன்று வழி நடத்துவார் என்று விசுவாசித்த பிரவுன் குடும்பத்தினர் மற்றும் அவர்களோடிருந்த சபையினர் சிலர் ஆலயத்தை சுற்றி நடந்து தங்களது ஆலயத்தின் சுற்றுச்சுவர்களில் தங்களை காக்கும்படி தூதர்களை நிறுத்தும்படி தேவனை நோக்கி ஜெபித்தனர். இதை கண்ட அந்த கும்பல் அவர்களை கேலி செய்தது. ஆனால் அடுத்த நாள் அந்த கலகக்காரர்களில் பாதி பேர் மட்டுமே வந்தனர். அதற்கு அடுத்த நாள் 5 பேர் மட்டுமே இருந்தனர். மறுநாள் யாரும் வரவில்லை. பின்னர் அந்த கும்பல் பிரவுன் குடும்பத்தினரையும் திருச்சபை மக்களையும் அச்சுறுத்துவதை கைவிட்டதாக ஊழியர்கள் கேள்விப்பட்டனர். ஜெபத்திற்கான இந்த அற்புதமான பதில் நமது சொந்த பாதுகாப்பிற்கான சூத்திரம் அல்ல. மாறாக நாம் செய்யும் ஊழியத்திற்கு எதிர்ப்புகள் வரும். அதை ஜெபமென்னும் ஆயுதத்தால் போரிட்டு ஜெயிக்க வேண்டும் என்பதையே நமக்கு நினைவூட்டுகிறது. மகத்துவமும் பயங்கரமுமுள்ள கர்த்தரை நினைவு கூறுங்கள். கொடுமை நிறைந்த இருதயங்களை கூட தேவன் விடுவிப்பார் என்று நெகேமியா இஸ்ரவேலர்களுக்கு சொல்லுகிறார். போதகர் பிரவுன் நிலைமையில் நீங்கள் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? இன்று உங்கள் ஜெபம் யாருடைய விடுதலைக்காக தேவை? மகத்துவமுள்ள தேவனே, உமது ஜனங்களை உமது வல்லமையுள்ள தூதர்களால் காப்பீராக. உமது எதிரிகளின் இருதயங்களை விடுதலை செய்வீராக. ஆமென்.